ஸ்தோத்திரம். ஒரு மாதமாக ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ரேஷன் பண்ண இடம் தவறாக பண்ணிட்டாங்க. மறுபடியும் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு 3 நாள் நான் அட்மிட் பண்ண சொன்னாங்க. சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர் பிறந்த நாளில் எங்கள் மகன் இறந்துட்டான்னு ஃபோன் வந்துச்சு. போயிட்டோம். ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. அங்கேயே அட்மிட் பண்ணுறேன்னாங்க. வேண்டாம், நான் சபைக்கு போயிட்டு தான் நான் போகணும் அப்படின்னேன். இப்போ நேற்றுக்கா நீ கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நேற்றுக்கா வந்து நான் ஐயா கிட்ட ஜெபம் பண்ணேன். ஐயா, நான் 4 பேரை கூட்டிகிட்டு வரணும்னு கேட்டேன். அதே மாதிரி அரக்கோணத்துலேருந்து நான் 4 பேர், வீட்டாண்ட ஒருத்தர், அங்கேருந்து 3 பேரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். என்னையும் இங்கே வர வச்சதுக்கு கோடி கோடி நன்றி. என்னை அட்மிட் பண்ண வைக்கல, எனக்கு நார்மலாக இருக்குது. அதே மாதிரி இருக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கணும். ஆப்ரேஷன் பண்ணுறேன்றாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, அட்மிட் ஆகக்கூடாது. அதுக்காக நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். ஐயா மூலிமா என்னை காப்பாற்றுறதுக்கு கோடி கோடி நன்றி. ப்ரேயர் பண்ணும்போது ரொம்ப கழுத்து வலியாக இருந்தது, திரும்ப முடியாமல். அம்மா கழுத்து வலியாக இருந்து ஜெபம் பண்ணாங்க. கழுத்து வலி நல்லா இருக்குது. 2 பேர் நாங்கள் வேலை இல்லாமல் இருந்தானுங்க. இப்போ அவனுங்க 2 பேரும் வேலைக்கு போகிறானுங்க. ஏசப்பாவுக்கு நன்றி.